ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்தில் சந்தை இருக்குமா? இமாம் புகாரி ரஹிமகுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா, அதாவது 2178வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தி சூகன், சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு சந்தையை வைத்திருப்பான். யதூனகா குல்ல ஜும்ஆ, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தான் அந்த சந்தை திறக்கப்படும். எப்படி நம்ம ஊர்ல செவ்வாய்க்கிழமை சந்தை திறக்கா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல யதூனகா குல்ல ஜும்ஆத்தன், ஒவ்வொரு ஜும்மாவின் பொழுதும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தினுடைய சந்தைகளை திறக்க ஆரம்பிப்பான். ஃபதஹுப்பு ரிஹஷ் ஷிமால், சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த சந்தைகளில் போய் பொருளை வாங்குறதுக்காக வேண்டி போவாங்க. தங்க ஹூர் பெண்களுக்கு வாங்கணும், நம்ம தோழருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்ற கனவுகளில் அவர்கள் சந்தைகளில் நடந்து செல்வார்கள். அவர்கள் நடந்து செல்லும் பொழுது ஃபதுஹுப்பு ரிஹஷ் ஷிமால், அல்லாஹ் அந்த சொர்க்கத்து புழுதிகளை அவர்களுக்கு மேலே வீச வைப்பான். இந்த உலகத்துல சந்தையில நடந்துட்டு வீட்டுக்கு வந்துடா பச்சாண்டு போயிட்டு அப்படியே வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவுதான், போனது ஒரு மாதிரி இருக்கும். வெளியில உள்ள போயிட்டு வரும்போது நீ தான் ஏன் மொண்டாட்டியா மாறி வந்துட்டியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும். பாக்குறமா இல்லையா? ஆனால் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த காற்றுகளும் அந்த சொர்க்கத்தினுடைய புழுதிகளும் நம்ம மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதஹுஷு ஃபீ வுஜூஹிஹிம் வ சியாபிஹிம், அவர்களினுடைய ஆடைகளில் அந்த காற்றுகள் படும், அந்த சொர்க்கத்தினுடைய புழுதிகள் பட ஆரம்பிக்கும். ஃபயஸ்தாதுன ஹுஸ்னன் வ ஜமாலா, அந்த தூசிகள் கூட அவர்களினுடைய அழகை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர்.